Hello friends, welcome to our channel Tanumika Sweet Home. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சிம்பிளான ஈஸியான பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு முட்டை குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய பீஸ் இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்ம வந்து மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தனியாக வந்து மிளகாய் பொடி மல்லிப்பொடி இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மண் சட்டியில் சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு மண் சட்டியாவது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ், மீன் குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து பேச்சுலர்ஸ் ஈஸியாக வைக்கக்கூடியதுன்றதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி அரைக்கல, ஜஸ்ட்டு தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். அதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும். நம்ம இந்த குழம்புல வந்து இன்றைக்கி தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கல, அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு பண்ணி சேர்க்கல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல. இது சிம்பிளாக ஈஸியாக வந்து நினச்ச உடனே டக்குன்னு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி ஒரு நல்லா வந்துடுச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவி அழகாக சூப்பராக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி வேணான்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் பொடியும் கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கட்டியாயிடும். இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் இருக்கும்போது அது கொதிச்சிச்சுன்னா நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் முட்டை. ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வந்து நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நம்ம சட்டியில் வச்சுருக்கிறதுனால சிம்மில் வச்சாலும் இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் செய்யும்போது ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றுங்க.
ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் நகர்த்தி வேறு இடத்துல ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இது ஊற்றினதுக்கப்புறம் வந்து கலரி விட்டுறாதீங்க. இதை அப்படியே இருக்கட்டும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ கலந்திங்கன்னா குழம்பு ஃபுல்லாக வந்து திரியாக அப்படியே முட்டை ஃபுல்லாக உடஞ்சிரும். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் கலந்துக்கோங்க. இல்லைனா வந்து முட்டை முழுசாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேகட்டும் முட்டைலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை மல்லியை வந்து போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிட்டோம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.